நீங்க வாழ்க்கையில தடைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எதுவுமே சரியா நடக்கல அப்படின்னு தோணுதா? அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பூஜைய பண்ணுனீங்க அப்படின்னா, முரு முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கை முழுவதுமா மாறிடும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் முழு பூஜைக்கான வழிமுறைகள தான் நம்ம பார்க்க போறோம். கூடவே நமக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சித்திரை 1 சித்திரை கனி. இந்த நேரத்தில இந்த பூஜை செய்வதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பலன்கள் வந்து நம்மள வந்து சேரப்போகுது. முருகன் அப்படின்னாலே போதும் வெற்றி, தைரியம், தடைகள் நீக்கக்கூடிய தெய்வமா தான் வந்து நம்ம அவர பார்க்குறோம். அவரை மனதார வழிபட்டோம் அப்படின்னா போதுங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மளை எதிர்பாராத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய மகிமை அப்படின்னே சொல்லலாம். முருகன் என்பது சிவபெருமானின் புதல்வர் இல்லைங்களா? அவர் சக்தி, ஞானம், தைரியம் ஆகியவற்றின் அடையாளமாக வந்து திகழ்பவர் தான் வந்து நம்ம முருகன். இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் பார்த்தோம் அப்படின்னா மனதில் உள்ள பயம் நீங்கும், வாழ்க்கையில் வந்து தைரியம் வந்து அதிகரிக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த முருகனை வந்து நம்ம எப்படி பூஜை செய்யணும், பூஜைக்கு எப்படி நம்ம தயாராகிறது, எந்தெந்த நேரங்களில் நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போது. இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளைக்கு அப்போ இன்றைக்கி நம்ம பூஜை அறையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணியிருப்போம். எப்படியும் நாளைக்கு வந்து காலையில் கனி பார்க்க நேரம் இருக்குது. அதனால் நம்ம பூஜை அறைகளை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. காலையில் கனி பார்த்து முடித்ததுமே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பூஜையை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். முருகப்பெருமானுக்கு உகந்ததாக நம்ம கருதப்படக்கூடியது அந்த சிவப்பு அரளி தான். அது வந்து கண்டிப்பாக இந்த முருகர் பூஜையில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஐதீகம். இப்போ பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் ஏற்றணும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவப்பும் அரளி அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு நம்மளுடைய இரு கரங்களையும் வந்து கூப்பி மனதார வந்து முருகப்பெருமானை வந்து உங்களுடைய கவலைகள் என்ன இருக்கும் அது எல்லாம் வந்து முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க. முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு வந்து சீக்கிரமே ஒரு நல்ல வழி வந்து செய்வார். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமான் நம்மளுடைய கஷ்டங்களை சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீக்க செய்வார். நாளைக்கு சித்திரை 1 இல்லைங்களா? அதனால் முடிஞ்ச வரை நமக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து சிறப்பாக சொல்லப்படுது. ஏன்னா கோவில் சூழல் வந்து நம்ம மனதை வந்து ரொம்பவுமே வந்து அமைதிப்படுத்தும். ஸோ அமைதியாக நம்ம வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள் நேரடியாக இறைவனுடைய செவிகளில் சேரும் அப்படின்றது ஐதீகம், நமக்கே தெரியும். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசில் இருந்து ஓம் சரவண பவா அப்படிங்கிறத 17 முறை அல்லது 108 முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பாக உச்சரிக்கணும். இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நம் உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை தூண்டி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். சரி, இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பூஜை வந்து நல்ல நேரத்தில் வந்து நம்ம தொடங்கினா தான் அதற்குரிய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது நல்ல நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் மாலை நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜைகள் செய்யலாம். இந்த பூஜையை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும், தைரியம் வந்து அதிகரிக்கும், வேலை மற்றும் படிப்பில் வந்து வெற்றிகள் கிடைக்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து வந்து சேரும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐயமுமே தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா முருகனுடைய அருள் இருந்தால் எதுவும் முடியாதது இல்லை அப்படிங்கிறதா வந்துட்டு உண்மை. எனவே இந்த செவ்வாய்க்கிழமை இந்த பூஜையை தவறாமல் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். முருகன் அருளால் எல்லாம் சிறப்பாக அமைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.